ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ நமக்கு இன்னத்த சமையலில் அயிலை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு அயிலை மீன் கழுகி கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி நமக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதே ஒரு பேன் அடுப்புல வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். கோகனட் ஆயில் தான் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுலேக்கு நமக்கு 1/4 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சாச்சு. இப்போ கொத்தி எரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இஞ்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம். ஒரு முள்ளு கருவேப்பிலை. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். லைட்டாக ஒன்று ஸ்மெல் வர்ற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வணக்கக்கூடாது, ஒரு லைட்டாக வணங்கினா போதும். கூட நமக்கு ஒரு நுள்ளு, ஒரு பிஞ்சளவுன்னு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு நல்லா இது கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நமக்கு ஒரு செருநாரங்க சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது நமக்கு இது கூட ஆட் பண்ணலாம். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அது நமக்கு இது கூட ஆட் பண்ணலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா திளைக்கட்டும். அதுக்குள்ள நமக்கு இதுலேக்கு ஒரு அரைப்பு தயாராக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய் கொத்தி அரிஞ்சு வச்சிருக்காங்க. துருவி போடல, கொத்தி அரிஞ்சு தான் வச்சிருக்கேன். நமக்கு இதுலேக்கு போட்டுக்கலாம். இனி இதுலேக்கு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், ரொம்ப காரம் இல்லாத மிளகாத்தூள் தான். 1 ஸ்பூன் அளவுன்னு மல்லித்தூள், 15 சின்ன வெங்காயம், 4 பூண்டு. இது நமக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்செடுத்தாச்சு, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. தாளிச்ச புளி வெல்லம் திளைச்சாச்சு. இனி நமக்கு இதுலேக்கு மீனை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீன் எல்லாம் போட்டாச்சு. இனி இது ஒரு 1 மினிட்டு கொதிக்கட்டும். இப்போ மீன் எல்லாம் திளைச்சாச்சு. இனி நமக்கு இதுலேக்கு அரைச்சி வச்சிருக்கோம்னா இந்த அரைப்பு இதுலேக்கு சேர்த்தலாம். நம்ம இதுக்கு தக்காளி சேர்த்துறது இல்லை, புளி மட்டும்தான் சேர்த்துறேன். இந்த அரைப்பு இப்படியே எல்லாமே இதில் சேர்த்துறேன். நல்லா லைட்டாக இறக்கி விட்டுடலாம். ஒரு வித்தியாசமான முறையில் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணலாம். இனி நமக்கு இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்டு திளப்பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பெல்லாம்
கொதிச்சாச்சு. இனி நமக்கு இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு லாஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். சாரெல்லாம் வந்து நல்லா குறுகியாச்சு. மீனெல்லாம் அவ்வளோ உடையில. நீ லாஸ்ட்டாக நமக்கு தாளிக்கும் போது நம்ம வந்து வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு லாஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூனில் குறைவா வெந்தயத்திൻ്റെ பொடி, உலுவா பொடி போட்டுக்கலாம். உலுவா பொடி அதிகம் போடக்கூடாது, நம்ம ஏற்கனவே தாளிக்கும் போது போட்டிருக்கேன், அதனால இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா. இனி வந்து நமக்கு ஒரு பிடி கறிவேப்பிலை இந்த மாதிரி கை வச்சு நசுக்கி இதுக்கு மேலே இப்படியே போட்டுக்கலாம். இனி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுன்னு ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட அட்டகாசமான முறையில் ரொம்ப டேஸ்டியான அயிலை மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நாளைக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.